ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ரிஷப் ஷெட்டி அண்ட் கோபிநாத் சார் 2 பேரும் வந்து ஒரு அழகான விஷயங்களெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப இன்சைட்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன். அதில் த யூனிவர்ஸ் ஆஸ் இட்ஸ் ஓன் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் அவங்களுடைய டிஸ்கஷன் இருந்துச்சு. அதில் ரிஷப் ஷெட்டி சொல்லியிருப்பார், நம்ம என்ன தாட்ஸ் நம்ம மைண்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூனிவர்ஸே நமக்கு அதுக்கான பாத்தை செட் பண்ணி கொடுக்கும் சொல்லியிருப்பார். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு 300 இயர்ஸ் அகோ தாயுமானவர் வந்து அவருடைய பராபர கண்ணின்ற ஒரு பாடல் தொகுப்பில் ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது, என் அறிவும் யானும் எனதென்பதுவுமாம் இவைகள் நின்னவையே அன்றோ நிகழ்த்தாய் பராபரமேன்னு சொல்லியிருப்பார். அவரும் என்ன சொல்கிறதுன்னா, என் அறிவாக இருக்கட்டும், யானாக இருக்கட்டும், விச் மீன்ஸ் நானாக இருக்கட்டும், எனக்கு தேவையான விஷயங்கள், எனக்கு என்ன வேணுங்கிற விஷயம் எல்லாமே உனது. அதாவது இயற்கையை பார்த்து சொல்கிறாரு. அந்த இயற்கையே நமக்கு கொடுக்கும், நீ தான் எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஒரு விஷயம். அதே 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தில் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாயின்னு சொல்லியிருப்பார். அதுலேயுமே சிவபெருமானை பார்த்து எனக்கு என்ன தேவைன்றதை நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்காரு. 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வச்சுக்கோங்க. ரிஷப் ஷெட்டி சொல்கிறதும் சரி, தாயுமான சுவாமி 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதும் சரி, 4ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் மாணிக்க வாசகர் சொன்ன விஷயமும் சரி, 3ம் ஒரே விஷயந்தான். ஆனால் அவங்க டேர்ம் பண்ணுற அந்த விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டு. ரிஷப் ஷெட்டி சொன்னது யூனிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தாயுமானவர் சொன்னது வந்து பராபரமேன்னு சொல்லியிருக்காரு, விச் மீன்ஸ் இயற்கை. மாணிக்க வாசகர் சொன்ன விஷயம் வந்து சிவபெருமானை சொல்கிறாரு. ஸோ 3 விஷயங்களும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. மற்றபடி இந்த 3 விஷயமும் ஒரே விஷயந்தான். அதுதான் வந்து சுப்பீரியர் பவர். நமக்கெல்லாம் மேலே ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் தான் நம்ம எல்லாருக்கும் என்ன வேணுங்கிற விஷயத்த அவ்வளோ அழகாக நிகழ்த்தி கொடுக்குதுங்கிறது தான் வந்து உத்தமமான ஒரு விஷயம். இதை வந்து கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை வச்சு நம்ம அதை மாஸ்க் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னுடைய இதுக்கான டேக்அவே.